என்கரேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ மேக் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பசங்க தான் இங்க இல்லையா, அதை அவுத்து போட்டு குளிக்க வேண்டியதானே? ஏன் பார்த்த வேலைடா இது? என்ன இது? ஏங்க ஒரு சின்ன இன்டர்வியூங்க, ஒரு 5 நிமிஷம் பேசலாங்களா? ஃப்ரீயா இருக்கிறீங்களா? பேசுங்க. நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? 5000 சம்பாதிக்கிறேங்க. அப்ப ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வருங்க? 1.5 லட்சம் ஆச்சுங்க. வருஷத்துக்கு எத்தனை ஆச்சுங்க? என்னங்க ஒரு 18 லட்சம் வருங்க. ஏங்க அவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, பார்த்து சிம்பிளா இருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன். டேய், நிறைய பேர் ஊருக்குள்ள இப்படிதான்டா சொல்லி சுத்திட்டு இருக்கீங்க. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. ஆனா டைம் இல்லை, நான் கிளம்புறேன். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. யோ, என்னையா இது? நல்ல கட்டிங். ஏய், நீங்க அத பாத்தீங்களா? There is a complaint of violation விழிப்புணர்வு registered on மற்றும் your mobile நகைச்சுவைக்காக. number. Your number will be அப்படின்னா இருப்பது. deactivated in 2 hours. For more details, please press 9. ஹலோ ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறேன். என் பேர் பிரகாஷ் குமார். சொல்லுங்க சார். உங்களோட வயசு எவ்வளோ மிஸ்டர் கோவிந்த்? 65 சார், 65. இந்த மொபைல் நம்பர்லேருந்து நீங்கள் தான் அந்த இல்லீகலா மெசேஜ்லாம் சென்ட் பண்ணதா? ஆமாம் சார். நீங்கள் தான் பெண்களுக்கு தவறான மெசேஜ்லாம் சென்ட் பண்ண நீங்கள் தானா? ஆமாம் சார், ஆமாம். என்ன ஒத்துக்கிறாரு? எதுக்காட்டி இந்த மாதிரி வேலையில் ஈடுபடுறீங்க சார்? இது ஒரு பார்ட் டைமாகவே நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். பார்ட் டைமாகவே ஒர்க் பண்ணுற? ஆமாம் சார். பார்ட் டைம். டேரக்டா நீ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போறியா? இல்லை சார், அது கொஞ்சம் கட் பண்ணி தான் போனோம். அது கொஞ்சம் சந்தை அதிகம் சார். உங்க ஃப்ரெண்டா உங்க பொந்தா? உங்கள் பொண்ணு சார். ஓகே, போசிடிக்கே சார் சொல்லுங்க சார். சயராயா கோவிந்தே. சார் அந்த பார்ட் டைம் ஜாப் நீங்க கூட ஜாயின் பண்ணலாம் சார். வடக்கன்ஸ் போசிடிக்கே மாட்டினார். வடக்கன்ஸ் ஹிந்தி கோவிந்த் தெரியாது கிட்ட. சார். தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. போசிடிக்கே. ஓகே சார். போசிடிக்கே. ஓ சரி, வேணாம், அடுத்தது போயிடலாம். போடா எப்போ இந்த ஆரம்பத்துல இருந்தே ஒரு பாரியா இருக்கேடா. அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா? அடேங்கப்பா, பயங்கரமான கோவக்காரா இருப்பார். புலப் அதனடா சவுண்ட். ஐயோ விடு நைனா, அது என்னோட பொம்மை, என்னோடது. ஐ தொலைஞ்சு போன துப்பாக்கி கிடைச்சிருச்சு. அடங்கொப்ப மௌன துப்பாக்கி சொல்லிட்டு என் குஞ்சு கிடைக்கையா கண்டன் தண்ணிய வந்துருச்சுடா. சாரி நைனா, தண்ணி துப்பாக்கி நினைச்சிட்டு கிடைச்சிட்டா. தண்ணி துப்பாய்க்கா? என்னடா எப்படிலாம் எடிட் பண்றீங்க அப்பா? பிராங்கா? ஓகே. பிச்சையா? அது கை காலம் நல்லா தானே இருக்கியா? உழைச்சு துண்ணா என்ன? ஏய் என்ன? ஏய் தம்பி, ஏய் உன்ன மேல 1000 போலி சாமியார் நான் பாத்துட்டேன். டிராகன் பால்ல அப்படி விடுவாங்க, அந்த மாதிரி விட்டுருக்காங்க. தெரிச்சு வர்றானுங்க எப்பா.
களவோலி இதெல்லாம் என்னால பார்க்க முடிய மாட்டேங்குது. ஏய் அண்ணா பிச்சை எடுத்து பொழப்படுத்துற. என்னங்கடா இப்படி ஓடுறீங்க? என்ன ஒருத்தன் தனியா பேசிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை அந்த பைத்தியத்துல ஒருத்தனா இருப்பானோ? ஒரு மாசம் வெளியூர் போயிட வேண்டியதா? எதுக்கு வரணும்? நல்லா இருக்கீங்களா? Xbox கேம் ஆடுறவங்க எல்லாம் சில பேர் பைத்தியமா தான் இருக்கீங்க. சாமி வந்துச்சா? அந்த அக்கா சொருகிச்சு பாருங்களா. உனக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? முருங்கீரை. முருங்கீரையா? எந்த கீரை பிடிக்கும்னு கேட்கல, எந்த ஹீரோ பிடிக்கும்னு கேட்டேன். முருங்கீரை கீரை கிடையாது, எந்த கீரை பிடிக்கும்னு கேட்கல, எந்த ஹீரோ பிடிக்கும்னு கேட்டேன். எந்த ஹீரோ பிடிக்கும் சாப்பிட்றதா? ஐயோ நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குறா. எந்த ஹீரோ பிடிக்கும் கேட்டா முருங்கீரைன்ற சாப்பிட்றதான்ற. ஹீரோ தெரியாதா? ஹீரோ தெரியாது. நியூ பிசினஸ் ஐடியா அன்லாக். எலிய வச்சு புது பிசினஸ் கண்டுபிடிச்சிட்டானுங்களே. என்னடா இங்கிட்ட அங்கிட்டு ஓடிட்டு இருக்கு? நல்ல பிசினஸ்யா, ஆனா எலிதான் பாவம். இங்க செயின் வாங்குறது, அங்கதான் அவ்வளவு ஓட்ட இருக்கே. டேய் ஓட பாவி, குசு விட்டே குட்டிங்களை ஓட விட்டானே பயப்புள்ள. போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். நீங்க பார்த்து பார்த்து பாதுகாப்பா வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க? தீமைன்னு தெரிஞ்ச உடனே ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க? கெடுதல ஒயின் ஷாப் துறகு தப்பா தெரியல, நான் குடிக்கிறது தான் தப்பா தெரியுது. நீ விக்கிற, நான் குடிக்கிறேன். நீ விக்கிறதுனால தானே நான் குடிக்கிறேன். என் காசை கொடுத்து நான் குடிச்சிட்டு வெளியே போனா போலீஸ்காரன் ட்ரெயின் கேஸ் போடுறான். நான் டூ வீலர்ல டிரைவரா வைக்க முடியும். Emotional damage. இவர் யாரு வந்தாலும் அடிச்சுக்க முடியாது போலயே. யார் யார் கோரியோகிராஃபர் இதுக்கு? என்னடா இப்படி எடிட் பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, சிக்மா மேல் ஆல்பா மேல் அந்த மாதிரி இருப்பான் போல, அதனாலதான் பெண்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. awkward to face a woman. அதனாலதான் கூட்டிட்டு வராம இருக்கேன். சாரி, உங்களுக்கே இவனுக்கு டஃப் கொடுப்பானுங்க போல. பயங்கரமா பாடி வச்சு தாக்குறானுங்களே. ஜிம் பாய்ஸ்லாம் ஆர்ஐபி ஜிம் பாய்ஸ். பழைய காமெடி ஆச்சே. ஓகே வெயிட், ஒரு புது காமெடியா? என்னடா நியாயம் பண்றீங்களாடா ரீல்ஸ் பண்றேன்னு. என்னது டிசம்பர் 31 ஜிம்மு காலியா இருக்கு, ஜனவரி 1 ஜிம்மு கூட்டமா இருக்கு, ஜனவரி 2 அயோடெக்ஸ் வலிக்கடி மாலா முடியலடி மாலா. என்னடா புலி கேட் ஏறுது?
உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை ஏய், அடிக்கிறது என்னடா 5 புலி நிமிஷம் கிடையாது. அடிச்சுக்கிட்டீங்க? 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. சங்கர் ராசப்பா என்ன அடிச்சிட்டா வயலாம் நீ லைட் உள்ள போந்துறா. என்னடா புளியை போட்டு ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கா? கொட்டை எடுத்த புள்ளியா இருக்கும். தோழர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க.